நடிகை கௌரி கிஷன், அதர்ஸ் திரைப்பட நடிகை. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொதுவெளியில ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில வச்சுட்டு, அவங்கட்ட வந்து ஒரு பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தன்னோட ஆணாதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துவது போல, அவங்களோட எடை குறித்து கேள்வி கேட்டு, அதுக்கு அவங்க பதிலடி நல்லாவே குடுத்துட்டாங்க. ரொம்ப கூலாவே குடுத்தாங்க. என்ட்ட கேட்கறதுக்கு வந்து என்னோட டேலண்ட் பத்தி கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா? நீங்க எப்படி இப்படி பாடி ஷேமிங் பண்ணீங்க? கண்டிப்பா இது வந்து பாடி ஷேமிங் தான். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கே பாடம் எடுத்துட்டாங்க. அவர் இத்தனைக்கும் வந்து வயதில் மூத்த ஆளா இருக்கிறாரு. அவர் போயிட்டு வந்துட்டு ஒரு நடிப்பு துறையில இருக்கக்கூடிய ஒரு நடிகையிட்ட வந்துட்டு இந்த மாரி வந்து எடைய பத்தி கேட்டு ஒரு உருவ கேலி பண்ற ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ஏதோ தடியா இருக்கிற மாரியும், அத வந்துட்டு ஒரு கேள்விக்குள்ளாகிற மாரி ஏற்கனவே ஹீரோட்டே வந்துட்டு இதே மாரி கேள்வி கேட்டுருக்காங்க. அவங்கள தூக்குனீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்கவே அருவருப்பா இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு கேட்கறதுக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்குது. ஒரு நடிகைட்ட வந்துட்டு அவங்களோட கெரியர் சம்மந்தமா வந்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த நடிப்பு? இந்த படத்தில வந்து உங்களோட கேரக்டருக்கு எப்படி இருந்துச்சு? அடுத்தடுத்து நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு பிளான் வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாரி கேட்கறது வந்துட்டு, ஒரு நேரம் ஒரு பரபரப்புக்காக கேட்கிறாங்களோன்ட்டு ஒரு கேள்வி வருது. ஏன்டா, இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது. அங்க வந்து நடிகர் சங்கத்திலருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பத்திரிக்கையாளர் வந்து இப்படி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நடிகைக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. பத்திரிக்கையாளர் சங்கத்திலேருந்தே வந்துட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இந்த மாரியான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த நடிகைக்கு வந்துட்டு பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சக நடிகர், நடிகைகளே வந்து நெறைய பேர் வந்து கௌரி கிஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியான சூழல்ல அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்க சார்பா வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த மாரிலாம் அந்த இன்டர்வியூலும் பார்த்தோன்னா வந்துட்டு, அந்த நடிகைட்ட வந்து ஏன் அப்படி கேள்வி கேட்குறீங்கன்ட்டு அத வந்துட்டு தடுக்கிற மாரி அவங்க ஆக்ஷன் பண்ணவுல்ல. சரி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு, இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க சைட்லேருந்து வரல. ஆனா, அவங்க தொடர்ச்சியா வந்துட்டு அந்த படத்தோட விளம்பரங்கள வந்துட்டு தீவிரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த பட நிறுவனம் வந்துட்டு ஏதாவது ஒரு வேள அந்த பத்திரிக்கையாளர்ட்ட வந்துட்டு தனிப்பட்டு பேசி, நீங்க இந்த மாரி கேள்விய கேளுங்கள், ஒரு பரபரப்பை குடுப்போன்ட்டு அந்த நடிகைக்கே தெரியாம அந்த மாரி கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ? அப்ப அந்த நடிகைக்கு எதிரா அந்த நிறுவனமே இருக்குதோ! அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழுகிறது. இந்த மாரி விளம்பரத்துக்காக அப்படி பண்றது வந்து அது வந்து ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நடிகை அ கௌரி கிஷன் அவர்களுக்கு பாராட்டுகள். இந்த மாரி போல்டா இருக்காங்க. அதேமாரி ஆண்கள் வந்துட்டு கொஞ்சமாவது திருந்துங்கய்யா! பெண்கள் வந்து எவ்வளோ முன்னேறிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறத விட்டுட்டு, அவங்கள வந்துட்டு அப்படியே கீழ இறக்குற மாரி இந்த மாரியான மோசமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு, ஒரு அப்டேட் ஆகாத பூமர் தனமா வந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா, சக பெண்களை வந்து பாராட்டி அவங்கள வந்துட்டு ஊக்குவிக்க பாருங்க. அத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.